ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். மெயினாக வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும். அப்பப்போ ப்ராஃபிட் கிடைக்கும்போது கம்பெனிலேருந்து அவங்களோட சர்டன் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் மெயினாக வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். நீங்கள் எலிஜிபிள்னு அர்த்தம். ரெக்கார்ட் டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அந்த டேட் தான் உங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் அப்கமிங் டிவிடெண்ட்ஸ் ஃபார் ஏப்ரல் 2025 பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து சரஸ்வதி சாரி டிப்போர்ட் டிவிடெண்ட் கம்பெனி வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட்டாக ₹1.50 டிவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் டேட் வந்து 9th ஏப்ரல், ரெக்கார்ட் டேட் வந்து 10th ஏப்ரல். ஐஷானா ஹவுசிங் டிவிடெண்ட் அந்த கம்பெனி வந்து ஏப்ரல் 9th எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட்டாக ₹1 தராங்க. கிறிசல் டிவிடெண்ட் ஏப்ரல் 11th எக்ஸ் டேட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 14th வந்து ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. ₹26 ஃபைனல் டிவிடெண்ட்டாக தராங்க. அடுத்து சிஐஇ ஆட்டோமேட்டிவ் இந்தியா டிவிடெண்ட் இந்த கம்பெனி வந்து ₹7 ஃபைனல் டிவிடெண்ட்டாக தராங்க. இதோட எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட் வந்து 23rd ஏப்ரல். எலாண்டஸ் பேக் இந்தியா டிவிடெண்ட் வந்து தராங்க ₹7.50. ஏப்ரல் 23rd வந்து ரெக்கார்ட் டேட் அண்ட் எக்ஸ் டேட்டாக இருக்குது. ஷஃப்லர் இந்தியா வந்து டிவிடெண்ட் தராங்க 23rd ஏப்ரல். ரெக்கார்ட் டேட் அண்ட் எக்ஸ் டேட்டாக இருக்குது. ₹28 டிவிடெண்ட் தராங்க. சனோஃபி இந்தியா டிவிடெண்ட் தராங்க. ஏப்ரல் 25 வந்து எக்ஸ் டேட் அண்ட் ரெக்கார்ட் டேட். இதோட ஃபைனல் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து ₹117 இருக்குது. ₹117. இந்த மாதிரியான டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் தரவங்கள உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு லாங் பீரியடில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும், டிவிடெண்டும் கிடைக்கும். எப்போவுமே ப்ரைஸ் வந்து இறங்கும் போதோ மார்க்கெட் கண்டிஷனில் ப்ரைஸ் கண்டிப்பாக இறங்கும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 8%, 10% இறங்குதுன்னா கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக 3%, 4% இறங்கும்போது அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாக்லேருந்து நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். அது தவிர வந்து டிவிடெண்ட்டும் கிடைக்கும். அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஸ்டாக் இறங்கி வரும்போது நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை வேறு நல்ல ஸ்டாக்கில் வந்து வர டிவிடெண்ட் அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்தும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணனாலும் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கிறது வந்து நல்ல விஷயம். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். அதனால் என்னோட ஷேர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் மை எண்ட் ஓன்லி. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டோ அதுக்கப்புறம் உங்களை சைடு அனாலிசிஸும் பண்ணிவிட்டு இந்த ஷேர்ஸை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூஸாக தொடருங்க. லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். பி பாசிட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. லைக் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.